வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அரைச்சி ஊற்றியே செய்ய மாட்டோங்க, அப்படியே பிளெயினாக தான் செய்வோம். ஈவன் மிக்ஸி இல்லாதவங்கெல்லாம் வெளியில் பேச்சுலர்ஸ்லாம் தங்கியிருப்பாங்க, அரைச்சி ஊற்றிலாம் செய்ய மாட்டாங்க. அவங்க சிம்பிளாக சூப்பராக ரெடி பண்ணி சாப்பிடணுன்னா நம்மளோட லைவை வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனால் போடுங்க. இது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைவ்ல இருக்க எல்லாருக்கும் குட் மார்னிங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? ஒருவேளை நெக்ஸ்ட் சனிக்கிழமை உங்களுக்கு லீவாக கூட இருக்கலாம். தக்காளி குயிக்காக வதங்கணும்னா இந்த டைமில் லைட்டாக இந்த அளவுக்கு உப்பும் ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா தக்காளி குயிக்காக வதங்கிடுங்க. இது ஒரு சின்ன டிப்ஸ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். தக்காளி சீக்கிரம் வதங்கி சாஃப்டாகிடும், கேஸும் மிச்சமாகும். கேஸ் புக் பண்ணால் வர வர கிடைக்கவே மாட்டுது. உங்கள் ஏரியாவிலலாம் கேஸ் கிடைக்குதான்னு சொல்லுங்கள். புக் பண்ண உடனே கிடைக்குதான்னு சொல்லுங்கள். தக்காளி 50% வதங்கினதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம வந்து நான்வெஜ் ஸ்டைலில் தான் செய்ய போகிறோம், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். ஒருவேளை உங்களுக்கு வெஜ் மாதிரி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பூண்டு மட்டும் நல்லா தட்டி ஒரு 4-5 பல் போட்டுக்கோங்க. குயிக்காக ரெடி பண்ணணுன்றதுக்காக நம்ம ஏற்கனவே முருங்கைக்காயில் லைட்டாக உப்பு போட்டு சீரகம் மிளகுத்தூள் வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். சீரகம் கருவேப்பிலை உப்பு மட்டும் சேர்த்து ஒரு 2 விசில் வேக வச்சு தனியாக வச்சுருக்கோங்க. குழந்தைகளுக்கு நான் சூப் எடுக்கிறதுக்காக அந்த மாதிரி மெத்தடில் செஞ்சுருக்கேன். ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்க, சளி ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் கவலையே படாதீங்க, ஹாஸ்பிட்டல் போய் தான் சரி பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி முருங்கைக்காயை வச்சு நீங்கள் சூப் செஞ்சோ ஏதோ ஒரு வெரைட்டி செஞ்சு நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டீங்கனாலே ஆஸ்துமா ப்ராப்ளம்லாம் சரியாயிருங்க. என்னோட அப்பாவோட அம்மாவுக்கு ஆஸ்துமா தான் இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா அடிக்கடி முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுவாங்க, துவையல் சாப்பிடுவாங்க, முக்கியமாக சூப் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கே அவங்க போகவே இல்லைங்க. நாங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கறத வச்சே அவங்க சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 80 வயசு வரைக்கும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் நம்ம வந்து 60 வயசை தாண்டதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. அந்த காலத்தில் உள்ளவங்க மாதிரிலாம் நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்றது ரொம்பவே குறைஞ்சிருச்சுங்க.